Hi my dear parents and students. இன்னைக்கு நம்ம பேச போகிற இந்த விஷயம் தமிழ்நாடு என்ஜினியரிங் அட்மிஷன்ஸ் நம்ம டோட் அதை கண்டக்ட் பண்ணுறாங்க. சில முக்கியமான இன்ஃபர்மேஷன்ஸ் நிறைய பேரண்ட்ஸ் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். காரணம் சோஷியல் மீடியா இன்ஃப்ளூயன்ஸ்னால நீங்கள் ரொம்பவே கெட்டு போயிட்டீங்கன்னு தான் சொல்லணும். எப்போ பார்த்தாலும் ரீல்ஸை பார்த்து ஒரு நிமிஷத்தில் டிசைட் பண்ணி அப்படி தான் டிசைட் பண்ணி ஒரு நல்ல காலேஜ் டிசைட் பண்ணிட்டீங்களா? எப்படி நல்ல காலேஜ் எடுக்கிறது? எப்படி சாய்ஸ் ஃபில் பண்ணுறது? சாய்ஸ் ஃபில்லிங்கில் என்னெல்லாம் தில்லுமுன்னு நடக்கும்? எப்படிலாம் உங்களை மண்டையை குழப்புவாங்க, என்ன சொல்லி உங்களுக்கு கால் பண்ணுவாங்க, இது எல்லாத்தையும் தான் நம்ம அடுத்தடுத்து வரக்கூடிய வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ நம்ம சேனல் பர்ஃபெக்டாக நல்ல கல்லூரிகளை மட்டும் சுட்டி காட்டும். அப்படி அந்த நல்ல கல்லூரிகள்னு சொல்லக்கூடிய இடத்துல நீங்கள் இருக்கும் பொழுது உங்கள் வாழ்க்கை கண்டிப்பாக பிரகாசமான ஒரு வாழ்க்கையாக மாறும். ஏன் அப்படின்னா இது காசுக்காக வேலை செய்கிற கூட்டம் இல்லை, உங்கள் மனசுக்காக வேலை செய்கிற கூட்டம். ஸோ ஒரு எஜுகேஷன் அப்படிங்கிற பாயிண்ட் ஆஃப் வியூ அதுதான் என்னோடய லைஃப்பை மேலே கொண்டு வந்துச்சு. அப்படிங்கிறனால கல்வி அப்படிங்கிறது ஒருத்தருக்கு வந்துருச்சுன்னா அந்த கல்விக்கு நீங்கள் உண்மையாக இருந்தீங்க அப்படின்னா உங்கள் வாழ்க்கை ரொம்ப பிரகாசமாக இருக்கும். ஸோ எஜுகேஷன் அப்படிங்கிறத வந்து வியாபாரமாக மாற்றக்கூடாது. அட்லீஸ்ட் காலேஜ் நடத்துகிறவங்க கூட வியாபாரமாக பார்த்தா பரவாயில்ல. உள்ளே வர அல்லு சில்லுலாம் வந்து வியாபாரமாக பார்த்துட்டு போகிறத பார்க்கும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. சாரி, தப்பாக எடுத்துக்காதீங்க. யார் மனசை அதை கஷ்டப்படுத்தி பகிரங்க மன்னிப்பு. ஏன்னா நம்ம ஒரு வாழ்க்கைக்கு வழிகாட்டிக்கிட்டு இருக்கிறோம். எஜுகேஷன் அப்படிங்கிற பாயிண்டில் வழிகாட்டிகிட்டு இருக்கோம். எங்கே படித்தாலும் ஒரு பையன் படிக்க தானே போகிறான், நம்ம போய் படிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை, நமக்கு வர வேண்டியது வந்தால் போதும், அவன் எங்கே போய் படித்தா நமக்கு என்ன அப்படின்னு நினைக்கக்கூடிய அந்த நேரங்களில் சில ஐ ஓப்பனிங்கான விஷயங்களை நம்ம தொடர்ந்து பேசிக்கிட்டு தான் வர்றோம். என்ன நிறைய பேரண்ட்ஸ் பேசுகிறீங்க, ஃபேஸ்புக்கில் பார்த்தேன்னு சொல்கிறீங்க, இன்ஸ்டாவில் பார்த்தேன்னு சொல்கிறீங்க, கால் பண்ணுறீங்க, 40 நிமிஷம், அரை மணி நேரம், 1 மணி நேரம், 10 நிமிஷம் நம்ம டைம் கொடுத்து பேசிகிட்டு தான் இருக்கிறோம். போகிற போக்கில் அதை சப்ஸ்கிரைப் பண்ணுறதை மட்டும் மறந்துடுறீங்க. கொஞ்சம் ஞாபகப்படுத்துகிறேன், பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அந்த என்னை பிடிக்காதவங்க காசு கொடுத்து நிறைய தப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். உங்களோட கமெண்ட் வர தான் நிறைய விஷயங்கள் நம்ம சொல்லணுன்ற ஆசைகள் வருது. ஸோ கமெண்ட் பண்ண மறந்துடாதீங்க. தமிழ்நாடு என்ஜினியரிங் அட்மிஷன்ஸில் இன்றைக்கி வந்து ஒரு ஹைலைட் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, எத்தனை பேர் அப்ளிகேஷன்ஸ் போட்டிருந்தாங்க, எவ்வளோ பேர் வந்தாங்கங்கிறத நிறைய வீடியோஸ் பார்த்துருப்பீங்க. இது எல்லாத்துக்கும் ஒரே ஒரு வெப்சைட் கேரண்டியாக நீங்கள் பார்க்க வேண்டியது இந்த வெப்சைட் தான். TNEA online.orgங்கிற லைவ் செட்டில் இப்போ லைவில் இருக்கும். இதில் நீங்கள் உள்ளே போனீங்கன்னா கட் ஆஃப் மார்க்ஸ் அப்படிங்கிற பாயிண்ட்டை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த கட் ஆஃப் மார்க்ஸ்க்குள்ளே இந்த கட் ஆஃப் மார்க் கிளிக் பண்ணும்போது நம்ம எல்லோரும் இங்கே போட்டிருக்காங்க. கட் ஆஃப் மார்க்ஸ் என்ன, ரேங்க் என்ன, அலாட்மெண்ட் டீட்டெயில்ஸ் என்ன, கம்பேர் இயர்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது கடந்த 5 வருஷத்துக்கான டேட்டா 2021, 22, 23, 24, 25 ஒரு கல்லூரி எப்படி பர்ஃபார்ம் பண்ணியிருக்கிறாங்க அப்படிங்கிற மொத்த டேட்டாவே நம்ம எடுக்க முடியும். OC, BC, BCM, MBC, SC, SCA, ST இந்த துறையில் எத்தனை பேர் எந்தெந்த கட் ஆஃபில் வந்திருக்குங்கிறத கட் ஆஃப் முறையில் பார்க்க முடியும், ரேங்க் முறையில் பார்க்க முடியும், அலாட்மெண்ட் எவ்வளோ ஆயிருக்குங்கிறத பார்க்க முடியும், எல்லாத்தையும் கம்பேர் பண்ணிக்க முடியும். இந்த ஒரு வெப்சைட்லேருந்து இருக்கிற டேட்டா வச்சு தான் எல்லாருமே என்ன பண்ணிகிட்ருக்காங்க, ஸ்பெஷலிஸ்ட், எக்ஸ்பர்ட்ஸ் அப்படின்னு வந்து சொல்லிகிட்டு இருக்கிறாங்க. ஸோ நீங்கள் எல்லாருமே எக்ஸ்பர்ட்ஸ் தான், ஆனால் இதை எப்படி பார்க்கணுன்னு தெரியணும். ஸோ அந்த விதத்தில் ஆரம்பம் உங்களுக்கு ரொம்ப கன்ஃபியூஷனாக தான் இருக்கும். நீங்கள் ஏன்னா ஒரே ஒரு அட்மிஷன் போடுறீங்க. இப்போ உதாரணத்துக்கு எடுக்கலாம்னா 2025 கட் ஆஃப் மார்க்ஸ் அப்படின்னு செலக்ட் பண்ணேன். டிஸ்ட்ரிக்டில் கோயம்புத்தூர் டிஸ்ட்ரிக்ட் எடுத்துக்கிட்டேன். ஆல் காலேஜஸ் எடுத்துட்டோம். எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங் அப்படிங்கிற பாயிண்ட் வந்து நம்ம கிளிக் பண்ணியிருக்கிறோம். ஓகே, இப்போ இந்த எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங் பார்க்கும்பொழுது கோயம்புத்தூருக்குள்ளே இருக்கக்கூடிய காலேஜஸ் எல்லாமே லிஸ்ட் ஆகிடும். இப்போ 2005, 2006ங்கிறது கோட் நம்பர். ரொம்ப 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 முக்கியமான பார்ட்டு. ஒரு காலேஜை பேரை பார்க்கக்கூடாது, கோடை தான் ஃபஸ்ட்டு பார்க்கணும். சில நேரங்களில் கோடு பார்க்காம பேரை பார்த்து போட்டிங்கன்னா ஒரே பேரில் 2 காலேஜ் இருக்கும். இப்போ அது மாதிரி நிறைய ஒரே பேரில் இருக்கிற காலேஜஸ் நிறைய வந்தாச்சு. உதாரணத்துக்கு முன்னாடி கிருஷ்ணா அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா கிருஷ்ணா நிறைய காலேஜ் இருக்குது. வெங்கடேஸ்வரன் எடுத்துக்கிட்டிங்கன்னா வெங்கடேஸ்வரன் நிறைய காலேஜ் இருக்குது. ராமகிருஷ்ணன் எடுத்திங்கன்னா ராமகிருஷ்ணங்கிற பேர் நிறைய காலேஜ் இருக்குது. அப்புறம் நம்ம தப்பான காலேஜை செலக்ட் பண்ணிடுவோம். பேரை வச்சு காலேஜை செலக்ட் பண்ணக்கூடாது. கோட் ப்ளஸ் பேர் ரெண்டுத்தையும் வெரிஃபை பண்ணிக்கங்க தயவுசெய்து. இப்படி வெரிஃபை பண்ணி பார்க்கும்போது எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங்கில் OC கட் ஆஃபில் 195 அப்படிங்கிறது தான் வந்து உங்களுக்கு என்னது ஃபைனல் கட் ஆஃபாக வந்து உங்களுக்கு அந்த காலேஜில் சீட்டு முடிஞ்சிருக்கு. அதே மாதிரி அதே காலேஜில் ST பிரிவில் வந்து 194 வந்து முடிஞ்சிருக்கு. அப்போது கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் டெக்னாலஜியில் ஒரு பையன் வரணும், எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங் படிக்கணும் அப்படின்னா 195 கட் ஆஃப் அப்படிங்கிறது அதிகபட்சம் இருக்கணும். கம்மியாக பார்க்கும்போது கிட்டத்தட்ட எங்கே இருக்குங்க, அப்போ கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி அப்படிங்கிற பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்க்கும்போது எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக்ஸ் பிரிவில் OC பிரிவில் ஒருத்தர் வராரு, ஓப்பன் கேட்டகரி, அதாவது இதில் எல்லா காஸ்ட் பீப்புளுமே இதில் வருவாங்க. இந்த ஓப்பன் கேட்டகரியில் வரும்பொழுது நீங்கள் எந்த கம்யூனிட்டியை சார்ந்ததாக இருந்தாலும் இந்த சீட் வந்து ஒரு ஒதுக்கப்பட்ட சீட்டு, உதாரணத்துக்கு ஒரு 14 சீட் இருக்கும், அப்படி தான் பிரிச்சிருப்பாங்க.
அல்லது 13 சீட் இருக்கும். இந்த 13 சீட்டை எல்லாரும் எடுத்துக்கலாம். அப்போ அதிகபட்ச ஃபைனல் கட் ஆஃப் என்ன ஆயிருக்கு, 195 அப்படிங்கிறதுக்கு என்ன ஆயிடுச்சுங்க, ட்ரிபிள் இ முடிஞ்சு போச்சு. அதே பிசி கம்யூனிட்டியாக இருந்தாருன்னா இவர் ஓசியில் சீட்டு கிடைக்காம இருந்திருக்கிறோம், ஆட்டோமேட்டிக்காக அவர் பிசி கம்யூனிட்டியில் 193க்கு அதே காலேஜ் கிடச்சிருச்சு. இங்கே தான் கம்யூனிட்டி ரிசர்வேஷன் அப்படிங்கிறது உங்களுக்கு ஒர்க் ஆகுது. அடுத்தது 192.5க்கு பிசிஎம் முஸ்லீம் இந்த இடத்துல. அப்போ ஓசி கேட்டகரியில் சீட்டு கிடைக்காத ஒருத்தருக்கு அவருடைய கேட்டகரி கேஸ் போகும்போது 192க்கு என்ன ஆயிடுச்சு, அதே ட்ரிபிள் கிடச்சிருச்சு. எம்பிசியில் வரவங்களுக்கு அதே 192.5ல் எம்பிசி முடிஞ்சு போச்சு. இது ஏன் ரெண்டுத்துக்கு பெரிய டிஃப்ரென்ஸ் இல்லை அப்படின்னு கேட்டால், இது இந்த பிசி முஸ்லீமுக்கு வந்து ஒன்லி 3%, அதாவது வந்து ஒரு கல்லூரியில் மினிமம் சீட்டு 2 அல்லது 3 தான் ஒரு டிபார்ட்மெண்ட்டு கிடைக்கும். அதாவது 60 இன்டேக்குள்ள ஒன்றுக்கு 60 இன்டேக்குள்ள ஒரு கோர்ஸுக்கு 3 சீட் அது மாதிரி கிடைக்கிறதுனால இதுக்கும் பெரிய டிஃப்ரென்ஸ் நம்மளால் பார்க்க முடியல. அல்லது ஒரு 0.5 அந்த மாதிரி வரும். எஸ்சி பார்த்தீங்கன்னா 186.5க்கு அதே கவர்மெண்ட் காலேஜில் 186 இருந்தாலும் எஸ்சி பிரிவாக இருந்தால் உங்களுக்கு சீட் கிடச்சிருச்சு. எஸ்சி அப்படிங்கிறவங்க 179க்கு கிடச்சிருக்கு. எஸ்டிங்கிறது ஸ்பெஷல் கோட்டா, அதனால் 194 அது ஃபஸ்ட் கேட்டகரியில் வந்து ரொம்ப லிமிட்டட் மெம்பர்ஸ் இருப்பாங்க, ஹையர் கேட்டகரியில் போயிருக்குங்க. ஸோ அப்போ நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னா, இந்த கல்லூரியை பொறுத்தளவில் கட் ஆஃப் முறை அப்படின்னு நீங்கள் வச்சு பார்க்கும்பொழுது போன வருஷம் இந்த மாதிரி இருந்திருக்கு. அப்போ இந்த வருஷம் கட் ஆஃப் குறையுமா அதிகமாகுமான்னு நிறைய பேர் பேசிகிட்டு இருக்கிறாங்க. ஒருவேளை கட் ஆஃப் குறையுதுன்னா இப்போ 195க்கு பதிலாக என்ன பண்ணலாம், ஒரு 1.5 குறைச்சி பார்க்கும்பொழுது 193.5க்கு கிடைக்கும் அப்படின்னு நம்ம நம்பலாம். ஓகேங்களா? இது எதுக்கு பொருந்தும் அப்படின்னா, இந்த மாதிரி கவர்மெண்ட் காலேஜ், இந்த கவர்மெண்ட் காலேஜ் இருக்குது, பிஎஸ்டி இருக்குது, கோயம்புத்தூர் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி இருக்குது, அண்ணா யூனிவர்சிட்டி ரீஜனல் சென்டர் இருக்குது. நல்லா பாருங்கள், அண்ணா யூனிவர்சிட்டி ரீஜனல் சென்டர் வந்து 183.5ன்னு போட்டாச்சுங்க. இதெல்லாம் கவர்மெண்ட் கல்லூரிகள் மக்களாக போய் தேர்ந்தெடுத்தது. அப்போது கவர்மெண்ட் கல்லூரிகள் அப்படிங்கும் பொழுது இந்த வந்தக்கூடிய கட் ஆஃப் முறையை வச்சு பார்த்தா ஓரளவுக்கு நியாயமானதாக இருக்கும். இதே ப்ரைவேட் காலேஜ்னு வரும்பொழுது நீங்கள் பார்த்தீங்கன்னா திடீர்னு நடுவில் இந்த கட் ஆஃப் முறைகள்லாம் வச்சு பார்க்கும்போது அதே ரூல் இங்கே பொருந்துமா அப்படின்னா, இதே ப்ரைவேட் காலேஜ்னு பார்க்கும்பொழுது இங்கே வரக்கூடிய இந்த கட் ஆஃப், அதாவது 162, 168, 183 அப்படிங்கிறது ஒரு ஒரிஜினலாக பையன் போய் தேர்ந்தெடுத்திருப்பானா அப்படின்னு பார்க்கும்போது எல்லா இடங்கள்லையும் இது ஒத்து போகாது. ஏன் அப்படின்னா, மோஸ்ட் ஆஃப் த காலேஜில் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, ஸ்காலர்ஷிப் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி பையனை அட்ராக்ட் பண்ணி உள்ளே கூப்பிட்ருப்பாங்க. அவன் ஃபுல் ஃப்ரீ அப்படிங்கிறதுனால ஒரு கட்டாயத்தின் பேரில் அவன் வந்து வேறு போய் பணம் கட்டி படிக்க முடியாது, நல்ல காலேஜில் படிக்க முடியாமல் போயிடும். அப்போ அவர் என்ன பண்ணுவார்னா, ஒரு சுமாரான கல்லூரியில் கூட போய் என்ன பண்ணிடுவார், இந்த சீட்டை எடுத்துருவார். அந்த காலேஜில் ஹையஸ்ட் கட் ஆஃப்னு பார்த்தா பயங்கரமாக வந்து நிற்கும். இது ஒரு பெரிய தவறு. ஸோ இதை சுட்டி காமிக்கிறதுக்காக தான் கட் ஆஃப் முறையில் நம்ம போகிறது கரெக்டாக தப்பா அப்படின்னு பார்த்தா, வெறும் கட் ஆஃப் முறையை வச்சு நம்ம எடுத்துக்க முடியாது அப்படிங்கிற விஷயங்களை நம்ம சொன்னோம். இதே மாதிரி ரேங்கை வச்சு கம்பேர் பண்ணலாம். இப்போ அதே கல்லூரியை ரேங்க் வச்சு நீங்கள் கம்பேர் பண்ணிங்கன்னா போன வருஷம் எந்த ரேங்க்கில் அது விழுந்திருக்கு அப்படின்னு பார்க்கலாம். உதாரணத்துக்கு அதே கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி என்ன ரேங்க்கில் போயிருக்கு, ஓசி கேட்டகரியில் ஃபஸ்ட்டு 5160 ரேங்க்கில் இருந்த ஒரு பையனுக்கு என்ன கிடச்சிருக்கு, ஜிசிடியில் ட்ரிபிள் கிடச்சிருக்குன்னு அர்த்தம். அப்போ இதுக்கு மேலே என்ன இருக்குது, இதுக்கு மேலே வந்து 5000 பேருக்கு மேலே வெவ்வேறு காலேஜில் போய் அவங்க என்ன பண்ணிட்டாங்க, செலக்ட் ஆகிட்டாங்க அப்படின்னு அர்த்தம். பிசியில் 6873. நல்லா பாருங்கள், கட் ஆஃப் முறையில் பார்க்கும்போது பெருசு டிஃப்ரென்ஸ் இல்லை. ஆனால் இங்கே எத்தனை ரேங்க் பாருங்கள், 5000க்கும் இதுக்கும் கிட்டத்தட்ட 1700 பேருக்கு மேலே ரேங்க்ல இருந்திருக்காங்க. பட் அங்கே கட் ஆஃப் என்ன பார்த்தோம், 1.5 கட் ஆஃபில் 1700 பேர் டிஃபரன்ஸ் போன வருஷம். இந்த வருஷம் அப்படியே இருக்குமானா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஏன்னா நம்பர் ஆஃப் அப்ளிகேஷன்ஸ் அதிகமாக இருக்குது, போட்டி அதிகமாக இருக்குது. இதை வச்சு கம்பேர், அப்போ ரேங்கையும் நம்ம எடுக்க வேண்டிய கட்டாயம் இருக்குது, நம்ம கட் ஆஃபையும் எடுக்க வேண்டிய கட்டாயம் இருக்குது. ஸோ இந்த மாதிரி நம்ம எடுத்து நம்ம வெரிஃபை பண்ணணும். ஸோ ஒவ்வொரு பேரண்ட்டும் இதை பண்ண முடியாது, பார்க்க முடியாதுங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு தான் நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னா உங்களை போட்டு மண்டையை குழப்ப செய்கிறாங்க. அப்போ என்ன பண்ணணும், ஒரு யூடியூபோ ஒரு இன்ஸ்டாவோ ஒருத்தரையே ஃபாலோ பண்ணாமல் நிறைய கம்பேர் பண்ணி யார் உண்மையிலே கரெக்டாக சொல்கிறாங்க அப்படிங்கிறத பார்க்கணும். இதில் சில பேர் என்ன பண்ணிடுவாங்க அப்படின்னா, அதிகபட்சம் அவங்க என்ன பண்ணுவாங்க, வியாபார நோக்கத்தில் எப்படியாவது உங்களை கனெக்ட் பண்ணி கூப்பிட்டு பேசி மண்டையை கிளவி ஏதாவது ஒரு காலேஜில் தலை தான் செய்வாங்க. இங்கே மோஸ்ட் ஆஃப் த இன்ஸ்டாகிராமர்ஸும் மோஸ்ட் ஆஃப் த யூடியூபர்ஸும் 100% இல்லைங்க, 200% ஏஜென்சிஸ் நிறைய இருக்காங்க அப்படிங்கிறத இங்கே தயவுசெய்து புரிஞ்சுக்கணும். ஸோ நம்ம போகிறவங்க சரியான ஆளா, நமக்கு பிடிச்சவங்களா, அவங்க கரெக்டாக வழிகாட்டுவாங்களா. இதில் சில நேரங்கள் என்ன பண்ணுறாங்கன்னா, கார் எடுத்துகிட்டு போயெல்லாம் உங்களை சுற்றி காமிக்கிறாங்க. நல்லா கேட்குற ஒரு கேள்வி, எதுக்கு ஒருத்தர் மெனக்கட்டு உங்களை பஸ் ஸ்டாண்ட்லேருந்து காரில் கூப்பிட்டு வந்து காலேஜெல்லாம் சுற்றி காமிச்சு, இது கூட பரவாயில்ல, உங்கள் ஊர்லேருந்து வேனை வச்சு கூப்பிட்டு வருவாங்க. வேனை வச்சு கூப்பிட்டு வந்து காலேஜ் 10 காலேஜ் சுற்றி காமிச்சு, ஃபஸ்ட்டு காலேஜ் போகிற காலேஜ் பயங்கரமாக இருக்கும், கடைசியில் வண்டி போய் நிற்கிற இடம் வேறு மாதிரி இருக்கும். ஸோ இதெல்லாமே நீங்கள் தயவு செய்து புரிஞ்சிக்க வேண்டிய ஒரு கட்டாயம் இருக்குது. ஒருத்தர் எதுக்காக நம்ம கார் வச்சு கூட்டிகிட்டு போய் காமிக்கணும், ஒருத்தர் எதுக்காக நம்ம வேனை வச்சு கூட்டிகிட்டு வரணும், ஒருத்தர் எதுக்காக நமக்காக பணம் கட்டணும், ஒருத்தர் எதுக்காக நமக்காக ஸ்காலர்ஷிப் கொடுக்கணும், இது எல்லாத்தையும் மக்கள் தயவு செய்து மனசுக்குள்ளே
ஆழமாக பதிய வைங்க. அந்த சின்ன ஆசை தான், அந்த சின்ன ட்ரிகர் தான் உங்கள் வாழ்க்கையவே என்ன பண்ணுது, மிகப்பெரிய ஒரு கேள்விக்குள் ரொம்ப போடுது. ஜெயிச்சிடுறாங்க பசங்க, போராடி நிறைய ஜெயிக்கிறாங்க. ஆனால் சரியான நேரங்களில் சரியான தேர்வு எடுத்து சரியான இடத்துல போய் நீங்கள் நின்னீங்கன்னா வாழ்க்கை ரொம்ப இனிமையாக சுகமாக அமையும் அப்படிங்கிறத தான் நம்ம வந்து இதில் சொல்ல நினைக்கிறோம். மீண்டும் இது யாரையும் கஷ்டப்படுத்துங்கிறதுக்காக மக்கள் விழிப்புணர்வுக்காக நம்ம இதை பேசிக்கிட்டு இருக்கோம். கம்மிங் பேக், அப்போது கட் ஆஃப் அப்படிங்கிறத எப்படி கம்பேர் பண்ணோம் அப்படின்னு பார்த்தோம். இதே மாதிரி உங்களுக்கு என்ன வேணும்னாலும் இது எல்லாமே எங்கே இருக்குது, இந்த டீட்டெயில்ஸ் இருக்குது. உதாரணத்துக்கு இப்போ வந்து உங்களுக்கு ஏதாவது குறை இருக்குது, ஒரு கேள்வி கேட்கணும், டவுட் இருக்குது, யார்கிட்ட போய் கேட்டால் கரெக்டாக இருக்கும் அப்படின்னா, எங்களை மாதிரி யூடியூப்லேயோ இன்ஸ்டாவிலையோ யாராவது வர்றவங்க உங்களுக்கு நம்பிக்கையாக அவங்க உங்களுக்கு காட்ஃபாதர் மாதிரி தெரிஞ்சாங்க அப்படின்னா அவங்கள்ட்ட தாராளமாக கேளுங்க. ஆனால் நம்ம கவர்மெண்ட் என்ன சொல்லுது அப்படின்னு கேட்டால், தமிழ்நாடு ஃபெலிசிட்டேஷன் சென்டர் அப்படின்னு சொல்லி ஒரு ஃபெலிசிட்டேஷன் சென்டர் போட்டிருக்கு. அதாவது இதை தான் டிஎஃப்எஸ்சி சென்டர்னு சொல்லி கிராமத்தில் சொல்கிறாங்க. காலையில் 9 மணிலேருந்து சாயங்காலம் 5 மணி வரைக்கும் இது என்ன இருக்கும், இந்த ஆஃபீஸ் திறந்துருக்கும். எங்கள் எல்லா டிஸ்ட்ரிக்ட்லையும், அரியலூர் டிஸ்ட்ரிக்டில், செங்கல்பட்டு, ஒவ்வொரு ஊருக்கும் ஒரு ஆஃபீஸ் இல்லை. அரியலூர் டிஸ்ட்ரிக்டில் 2 இடத்துல இருக்குது, செங்கல்பட்டில் 2 இடத்துல இருக்குது, சென்னையில் 1, 2, 3 அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சென்னையில் இப்போ ஒவ்வொரு இடத்துலையும் எங்கே டிஎஃப்சி சென்டர் இருக்குது, அது என்ன அட்ரஸில் இருக்குது, அந்த டிஎஃப்சியோட நம்பர் என்ன, அதுக்கு யார் கோஆர்டினேட்டர், அந்த கோஆர்டினேட்டருடைய ஃபோன் நம்பர் முதற்கொண்டு யாரை கோஆர்டினேட்டர், அவங்க ஃபோன் நம்பர் என்னன்னு டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க. நீங்கள் என்ன பண்ணலாம், பேரண்ட்ஸ் இதை வெப்சைட்டில் போய் பார்க்கணும், இல்லை இதை பிரிண்ட் அவுட்டை எடுத்து வச்சுக்கணும். இந்த பிரிண்ட் அவுட்டை எடுத்து கூட நான் சர்க்குலேட் பண்ணுறேன், இல்லை நீங்களே டவுன்லோட் பண்ணலாம் நெட்டில் போய். இதை எடுத்து எல்லா பேரண்ட்ஸும், டீச்சர்ஸ், இதை யார் பார்த்தாலும் சரி இந்த டீட்டெயில்ஸை எடுத்துக்கலாம். தேவைப்பட்டால் இதை பிடிஎஃபாக டவுன்லோட் பண்ணி கூட நான் டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன். ஆக்சுவலாக இது கவர்மெண்ட்லேயே இருக்கக்கூடிய ஒரு விஷயந்தான், நம்ம எடுத்து அதை காப்பி பண்ணி போடுற மாதிரி தான். ஸோ இதெல்லாம் தெரியாமல் தான் எல்லாரும் ஏதோ கண்டுபிடிச்சி சொல்கிறாங்க அப்படிங்கிற பாயிண்ட் நீங்கள் நினச்சிக்கிறீங்க. இதை என்ன பண்ணுவாங்கன்னா, உங்கள் ஊரில் லோக்கலில் நெட் சென்டரில் சில பேர் உட்காந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுற மாதிரி பண்ணுவாங்க. அந்த நெட் சென்டரில் பண்ணுறவங்க கூட சரி வாங்குறாங்க, உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறாங்க, அதுக்கான கூலியை வாங்கிட்டால் பரவாயில்ல. அதுக்கப்புறம் உங்கள் நம்பரை வச்சு அவங்க ஒரு கேம் விளையாடுவாங்க பாருங்கள், அதையும் நீங்கள் போகிற நெட் சென்டர் கரெக்டான சென்டராங்கிறத நீங்கள் தயவுசெய்து வெரிஃபை பண்ணிக்கிங்க. இப்படி பார்த்தா மொத்தம் எத்தனை சென்டர் இருக்குங்க இங்கே பாருங்கள். இப்படி பார்க்கும்பொழுது மொத்தம் தமிழகத்துக்குள்ள அந்த தமிழக அரசாங்கம் என்ன பண்ணியிருக்காங்க, 110 டிஎஃப்சி சென்டர்ஸ் கொடுத்துருக்குறாங்க. ஒவ்வொரு மாவட்டங்கள்லையும் உங்களுக்கான கேள்விக்கான பதில் கிடைப்பதற்கு, உங்கள் சந்தேகத்தை தீர்த்துக்கிறதுக்கு இந்த மாதிரி சென்டரில் நேரடியாக போனீங்கன்னா, ஒருவேளை எனக்கு படிப்பறிவு இல்லை சார், நாங்கள் கஷ்டப்படுறோம் சார், ஏழை சார், எங்களுக்கு ஹெல்ப் பண்ண யாரும் இல்லைன்னா உங்கள் எல்லாருக்கும் ஹெல்ப் பண்ண தான் 110 சென்டர் கொடுத்துருக்குறாங்க. இந்த 110 சென்டருக்கு நேரடியாக போங்க, உங்களுக்கான சந்தேகங்களை சொல்லுங்கள். அங்கே மேக்ஸிமம் தப்பு நடக்க வாய்ப்பு இல்லை, சரிங்களா? சில நேரங்களில் அந்த சென்டர்லேயே உங்களுக்கு சந்தேகப்படுற மாதிரி சில விஷயங்கள் நடந்துச்சுன்னா அப்புறம் ஒரு தடவைக்கு 2 தடவை என்கொயரி கூட நீங்கள் பண்ணிவிட்டு ஒரு முடிவை நீங்கள் எடுங்க. இந்த மாதிரி இந்த சில விஷயங்கள் இப்போ தமிழ்நாட்டில் எவ்வளோ அப்ளிகேஷன்ஸ் வந்துச்சு அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்க்கும்பொழுது இதை வச்சு தான் எல்லாரும் சொல்கிறாங்க, தமிழ்நாட்டில் அப்ளிகேஷன்ஸ் இவ்வளோ வந்துச்சு, தமிழ்நாட்டில் இவ்வளோ அப்ளிகேஷன்ஸ் வந்துச்சு அப்படிங்கிறத இதை வச்சு சொல்கிறாங்க. அதை போட்டிருக்காங்க பாருங்கள், டைரக்டர் ஆஃப் டெக்னிக்கல் எஜுகேஷனில் தமிழ்நாடு அட்மிஷன் 2024 3ஆம் தேதி அப்ளிகேஷன் ஆரம்பித்த அன்றைக்கி 8005 பேர் அப்ளிகேஷன்ஸ் போட்டிருக்காங்க, 1008 பேர் பணம் கட்டி முடிச்சிட்டாங்க, 299 பேர் சர்டிஃபிகேட் அப்லோட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத டேட்டா விதமாக எல்லாத்தையும் கொடுத்துருக்காங்க. கொடுத்துட்டு என்ன பண்ணியிருக்காங்க, 34 நாள் கழிச்சு, அதான் நான் எக்ஸ்டெண்ட் பண்ணாங்க, 4 நாள் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருந்தாங்க. எக்ஸ்டெண்ட் பண்ணி 5/6/2026 சாயங்காலம் 6 மணிக்கு நிலவரப்படி சுமார் 3,01,519 பேர், சுமார் 3,01,519 பேர் இந்த வருஷம் அப்ளிகேஷன்ஸ் போட்டிருக்காங்க. இதுதான் இது வரைக்கும் இந்த பொறியியலுக்காக விண்ணப்பம் செய்தவர்கள், அதாவது இன்ஜினியரிங் அப்ளிகேஷன்ஸ் போட்டதிலேயே வரலாறு காணாத வளர்ச்சி அல்லது உயர்வு அப்படின்னு பார்த்தா இந்த 3,01,019 பேர் போட்டது தான் மிகப்பெரிய ஒரு வரவேற்பு. 3,01,519 பேர் போட்டிருக்காங்கிறது தான் வரலாறு காணாத ஒரு உயர்வு அப்படிங்கிற மாதிரி பார்க்குறோம். இன்ஜினியரிங்கை வந்து மக்கள் வரவேற்கிறாங்கிறத பார்க்குறோம். அதில் எத்தனை பேர் பாருங்கள் உங்களுக்கு பணம் கட்டியிருக்காங்க, 2,43,476 பேர் பணம் கட்டியிருக்கிறாங்க. அதுலேயும் 2,23,599 பேர் தான் அப்ளிகேஷன்ஸ் அப்லோட் பண்ணியிருக்கிறாங்க. ஏன் அப்படின்னா சில பேரண்ட்ஸ் வந்து அப்ளிகேஷன் அப்லோட் பண்ணுறதுல நிறைய பதட்டங்கள், நாங்கள் போட்டோம் வரலை அப்படின்லாம் நிறைய சொன்னீங்க. இப்போ ஆஸ் ஆஃப் நவ் 2,23,599 பேர் அப்படின்னு பார்த்து இவங்களுக்காக தான் என்ன பண்ணாங்க அப்படின்னு கேட்டால், நம்ம தமிழக அரசாங்கம் ஒரு விஷயம் பண்ணியிருக்காங்க. என்ன பண்ணாங்க, உங்களுக்கெல்லாம் வந்து ஒரு ரேண்டம் நம்பர் அப்படின்னு ஒன்று இப்போ எல்லாரும் கொடுத்துருக்காங்க. இந்த ரேண்டம் நம்பர் எதுக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாங்க. தொடர்ந்து பேசுவோம். மனிதர்கள் உங்களுடன் சுரேஷ், இணையத்திலும் உங்கள் இதயத்திலும். பை பை.